இன்னைக்கு நம்மளோட தலைப்பு வந்து எண்ணத்தின் சிறப்பு. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. சரிங்கம்மா. ஓகே, ஓகே. இப்ப நம்ம எண்ணம் நிறைய நம்ம வந்து எண்ணத்தை பத்தி நமக்கு நிறைய தெரியும். எண்ணம்னா என்ன, நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது எண்ணம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணம்னா என்ன, அந்த எண்ணம் நமக்கு எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம். இப்ப முதல்ல ஒரு எண்ணம் அப்படின்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி நமக்கு எண்ணம் வரவே வராது. இப்ப நான் ஒரு லட்டு அப்படின்ட்டு நான் சொல்றேன். இப்ப லட்டுன்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வந்திருக்கும்? லட்டு ஞாபகம் வந்திருக்கும். லட்டு எப்படி இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும், உருண்டை உருண்டையா இருக்கும். நம்ம அதோட சுவை வந்து இனிப்பா இருக்கும். அப்புறம் அதுல நெய் போட்டிருப்பாங்க. அது என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த கடை, சில பேருக்கு பர்ட்டிகுலரா ஒரு கடை வச்சிருப்பாங்க. இந்த கடை லட்டுனா ரொம்ப பிடிக்கும், இந்த கடை லட்டு வந்து இப்படி டேஸ்டா இருக்கும் இப்படின்னு. லட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே அத்தனை எண்ணங்கள் நமக்குள்ள ஓட ஆரம்பிச்சிரும். அதோட நம்ம லாஸ்டா எப்ப லட்டு சாப்பிட்டோம், அப்ப சாப்பிட்டது, இன்னும் நம்ம லட்டே சாப்பிடவே இல்லையே அப்படின்னு நினைப்போம். இப்ப எப்படியோ லட்டை வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க, நம்ம நாளைக்காவது ஒரு லட்டு வாங்கி சாப்பிடணும் இப்படின்னு எண்ணம் வந்து பல 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 எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். சரி, இப்ப நான் வந்து கசாக்கோ அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் நேம். நான் உங்களுக்கு சொல்றேன் கசாக்கோ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏதாவது எண்ணம் வருமா? வராது இல்லைங்களா? கசாக்கோ அப்படிங்கிறத பத்தி எந்த எண்ணமும் நமக்கு இப்ப வரல. ஆனா அது ஒரு ஸ்வீட் தான். ஏன் நமக்கு அந்த எண்ணம் வரல? இது வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டோட பேர். இப்ப இந்த ஸ்வீட்டை நம்ம பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது, அதை ருசிச்சது கிடையாது, அதை நுகர்ந்தது கிடையாது, அதை உணர்ந்தது இல்லை. ஐம்புலன்கள் வழியா எந்த விஷயமுமே இந்த கசாக்கோ அப்படிங்கிற ஸ்வீட்டை பத்தின உணர்வுகளோ எண்ணங்களோ நமக்குள்ள போகவே இல்லை. அதனால கண்டிப்பா கசாக்கோ அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டோட எண்ணங்கள் வந்து நமக்கு வராது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த பொருளை பத்தி, எந்த நபரை பத்தி, எந்த நடவடிக்கையை பத்தி நமக்கு தெரியுதோ அதனை பத்தின எண்ணங்கள் தான் நமக்கு வரும். தெரியாத ஒரு பொருளை பத்தின நமக்கு எண்ணங்கள் வரவே வராது. சரி, இந்த எண்ணம் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு நீங்க வர்றீங்க. இப்ப இந்த கிளாஸ்க்கு வர்றேன், இப்ப நம்ம இந்த குரூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயோ வெளில போயிருக்கிறீங்க. வெளில போயிருக்கும்போது ஒரு கோயில் பக்கத்துல ஒரு யானை நின்று இருக்குது. யானையை பார்த்தோம் இல்லையா? யானையை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்திருப்போம், வேற வேற ஆட்கள் பார்த்திருப்போம், வேற வேற பேசிட்டு இருந்திருப்போம். அப்படியே மறந்தாச்சு அந்த யானைய. இப்ப நான் உங்களுக்கு யானை அப்படின்னு சொல்றேன். இப்ப யானைன்னு சொன்னோன்னே நீங்க கடைசியா இப்ப யானையை பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி யானையை பார்த்துட்டு வந்தீங்கல்ல, யானை எவ்வளோ பெருசு நினைச்சு பார்த்தோம்னா பெருசா இருக்கு. நம்ம எது வழியா நம்ம அதை பார்த்தோம்? நம்ம அந்த யானைய நம்ம கண்ணு வழியா பார்த்தோம் இல்லையா? யானை எவ்வளோ பெருசு, நம்ம கண்ணு எவ்வளோ சிறுசு. ஆனா டக்குன்னு அவ்வளோ பெரிய ஒரு உருவம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குதே, எப்படி நமக்கு அந்த வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பொருளுமே எதையுமே நம்ம கண்கள் வழியா பார்க்குறோம் இல்லையா? நமக்கு நம்மகிட்டேருந்து ஒரு ஆற்றல் வெளியில வந்துட்டே இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பயோமேக்னெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், தமிழ்ல சொன்னா ஜீவகாந்தம்னு சொல்லுவோம். அப்படி எந்த பொருள்லையுமே வந்து அது வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம அந்த யானையை பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்மளோட பயோமேக்னெட்டிசம், நம்ம நம்ம உடம்புலேருந்து வெளிவர ஆற்றல் வந்து நம்ம கண்கள் வழியா அந்த யானை கிட்ட போயிருக்குது.
நமக்கு எந்த பார்த்தாலும் பிரதிபலிக்கும்ல. ஒண்ணு மோதுனா உடனே அது பிரதிபலிக்கும்ல. ஒரு ஒளியையே பார்ப்போம். அத பார்த்தீங்கன்னா, பிரதிபலிக்கிற சக்தி உண்டு, இந்த ஆற்றலுக்கு. இப்ப நம்மளோட பயோமேக்னடிசம் போயி, அந்த யானைக்குள்ள மோதுனுச்சா, யானைய பார்த்தோன்னே, மோதுன உடனேயே போம்போது நம்மளோட ஜீவகாந்த போம்போது, நம்மளோட ஆற்றல் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த யானை கிட்ட போனோனே, அந்த யானை கிட்டேருந்து ஒரு ஜீவகாந்த ஆற்றல் வரும் பார்த்தீங்களா? அது வந்து நம்மளோட பயோமேக்னட்டிசத்தோட அந்த யானையோட இது வந்து சேர்ந்துருச்சு. மோதி புறப்பட்ட இடத்துக்கே தான் திரும்பி வரும். பிரதிபலிக்கிறதுன்னா அதுதானே! புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வரும். திரும்பி வரப்ப அந்த ஜீவகாந்தம், அந்த பயோமேக்னட்டிஸ்ல திரும்பி வர பயோமேக்னட்டிஸ்ல எது கலந்திருக்கும்? யானையோட உருவத்தோட மேக்னடிசம் கலந்திருக்கும். இது கண்கள் வழியா நமக்குள்ள போகும். நம்ம சொல்லுவோம்ல, எதா இருந்தாலும் நம்ம நினைவுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம உடம்புல ஒரு 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 மையம் இருக்கு. எந்த பார்த்தாலும், எத கேட்டாலும், எத நுகர்ந்தாலும், அந்த அதோட ஆற்றல் வந்து அந்த மையத்துல வந்து சேமிக்கப்படும். இதுதான் பழங்கா வ அ அதாவது இது வந்து அ ஜென்மம் ஜென்மமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த நினைவுகள் சேமிக்கப்படுறது வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதுல சேமிச்சுரும். அது சேமிச்சு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பார்த்தேன். நெறையா நம்ம வேற வேற பேசிட்டு வந்திருப்போம். வேற வேற மனிதர்கள பார்த்திருப்போம். அது சேமிக்கப்படும். இந்த யானையோட அந்த பயோமேக்னடிசம் வந்து நம்ம உடம்புக்குள்ள சேமிக்கப்பட்டு இருக்கும். இப்ப நம்ம ஒரு வார்த்தை நம்ம கேட்கிறோம் இல்லையா? யானை அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இது இது மோதுறது தானே! இது ஒலி தானே! இந்த ஒலி நம்ம எது வழியா உள்ள போகும்? நம்ம காதுகள் வழியா உள்ள போகுது. யானைன்னு சொல்ற அந்த வார்த்தை, அந்த ஒலி நம்ம காதுகள் வழியா உள்ள போகுது. உள்ள போனோனே, அந்த 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 ஒத்த இத வந்து தேடும். இந்த யானை அப்படின்னு சொல்றோம்ல, அத ஒத்தது வந்து ஏதாவது உடம்புக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும். தேட ஆரம்பிக்கும்போது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது உள்ள பதிஞ்சிருக்குது இல்லையா? பதிஞ்சிருந்தோனே, இந்த மோதிர ஒலி அதிலேருந்து நமக்கு அந்த யானைங்கிற அந்த ஒரு உருவம் பதிஞ்சிருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, இந்த காதுகள் வழியா போன அந்த ஆற்றல் வந்து, அந்த பதிஞ்சிருக்கிற அந்த யானையோட உருவத்த நமக்கு நினைவலைகளா கொண்டு வந்து குடுக்கும். அதுதான் வந்து கண்ண மூடுனோனயே, அந்த கோயில்ல பார்த்த யானையோட உருவம் வந்து முழுசா நமக்கு நினைவுக்கு வரும். அப்ப என்ன நமக்குள்ள போடுறோமோ, அதன பத்தின நினைவுகள் தான் வெளியில வரும். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம்" இதுபடிலாம் சொல்லுவாங்க. அவரோட அவரவர் வாழ்க்கையோட சிற்பி அவங்கவங்களோட எண்ணம் தான் அப்படின்னு நெறைய சொல்லியிருக்காங்க. மனத பத்தின, எண்ணத்த பத்தின விஷயங்கள் நெறைய சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன வேறுபாடு நமக்கு தெரியணும். என்னன்னா, மனம்னா என்ன? எண்ணம்னா என்ன? அப்படின்ட்டு. மனம் மனம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எண்ணம் எண்ணம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இது 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஒரு புக் இருக்கு இல்லையா? புக்ல பேப்பர்ஸ் நெறைய சேர்த்து வச்சிருப்போம். ஒரு 100 பேஜ் கொண்டது தான் வந்து ஒரு நோட்டா இருக்கலாம். ஒரு புக்கா இருக்கலாம். அல்லது ஒரு 40 பேஜ். இப்படி பேஜுக்கா சேர்ந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்தது தான் வந்து ஒரு புக்காவோ, ஒரு நோட்டாவோ சொல்றோம். ஒவ்வொரு பேஜும் இருக்கு இல்லையா? அத தான் வந்து எண்ணங்கள்னு சொல்றோம். இத எல்லாம் சேர்ந்து ஒரு நோட்டாவோ, புக்காவோ இருக்கு பார்த்தீங்களா? அததான் வந்து மனம்னு சொல்றோம். இப்ப எண்ணம்னா, நம்ம என்ன நம்மளுக்குள்ள என்ன இருக்குதோ, என்ன உள்ள பதிஞ்சுச்சோ, அதன பத்தின நினைவலைகள் வெளில வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு எண்ணம். இந்த எண்ணங்கள் சேர்ந்த தொகுப்ப தான் வந்து மனம்னு சொல்றோம். அப்ப நம்மளோட மனசு நல்லா இருக்கு அப்படின்னா, நமக்கு நிறைய நல்ல எண்ணங்களோட தொகுப்பா நாம இருக்கோம்னு அர்த்தம். இவ்ளோ எண்ணங்கள் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த எண்ணங்கள் எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய வேலைய செய்யும். நம்ம சாதாரணமா ஒரு சின்ன எண்ணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அத அலட்சியப்படுத்திட்டு போகலாம். நம்ம நினைக்கிறது யாருக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எண்ணத்த வந்து நம்ம பெருசா மதிக்காம போகக்கூடாது. ஆ இப்ப நம்ம ஒரு தெருவுல வந்துட்டுருக்குறோம். வந்துட்டுருக்கும்போது, ஆ ஒரு தூரத்துல வந்து ஒரு பூக்கடை இருக்கு அப்படின்னா,
நம்ம கொஞ்சம் அந்த பூக்கடைக்கு கொஞ்சம் தூரம் போறதுக்கு முன்னாடியே ஒரு வாசனை வரும். ஏதோ ஒரு வாசனை, முல்லைப்பூ வாசனையோ, மல்லிகைப்பூ வாசனையோ, ரோஜா பூ வாசனையோ நமக்கு வரும். அந்த வாசனை வந்தோனே மூக்கு வழியா நம்ம அந்த வாசனைய நுகர்ந்த உடனேயே, நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், எங்கேயோ கொஞ்சம் தூரத்துல பூக்கடை இருக்குது போல இருக்கு, அப்படின்னு நெனச்சுக்கிட்டே நம்ம வருவோம். வந்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரியே கொஞ்சம் தூரத்துல பூக்கடை இருக்கும். இதான் நமக்கு அப்பவே தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நம்ம பூ வாங்கி வச்சுட்டு போயிருவோம். அதே மாரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும். அதே தெருவுல நடந்து போயிட்டே இருக்கோம். இப்ப மூக்குல ஒரு பேட் ஸ்மெல் வருது. உடனே மூக்க பொத்திக்கிறோம். சொல்றாங்க, "எங்கேயோ டிச்சுல இருக்கு போல இருக்கு. சாக்கடை எங்கேயோ ஓடுது போல இருக்கு. சரியா தண்ணி போகாம இருக்கு." அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம சொல்றோம்? கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா, அங்க ஏதோ ஒரு தண்ணி தேங்கியோ, இல்ல வந்து ஒரு கழிவு தொட்டி திறந்து கிடந்தோ, சரியா மூடாமலோ, சரியா ஓடாமலோ, கழிவுநீர் தேக்கம் எங்கேயோ இடத்துல இருக்கும். ஒரு தெருவுல தான் நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நுகர்ந்தது நல்ல மல்லிகைப்பூ வாசனை. இன்னும் கொஞ்ச தூரம் கழிச்சு நம்ம நடந்தப்ப நமக்கு வர்ற வாசனை வந்து ஒரு கெட்ட வாசனை. நம்ம மூக்க பொத்திக்கிறோம். அந்த நல்ல வாசனைய நுகர்ந்தோம் நல்லா. அப்பா! நல்ல மல்லிகைப்பூ ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த நுகர்ச்சிய உள்ள கொண்டு போனோம். இந்த இந்த கெட்ட வாசனை வரும்போது, அந்த நுகர்வு வந்து அந்த காத்து உள்ள போக்கூடாதுன்னு என்ன பண்றோம்னா, மூக்க பொத்திக்கிட்டு போவோம். மூக்கு, வாய் எல்லாம் சேர்த்து பொத்திக்கிட்டு கடகடகடன்ட்டு ஓடுவோம். அந்த இடத்த கடக்குறதுக்கு. இப்ப ஒரே தெருவுல தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். பூக்கடை வரைக்கும் ஒரு காத்து வீசுனுச்சா? பூக்கடைய தாண்டி வேற காத்து வீசுனுச்சா? எல்லாம் ஒரே காத்து தான். காத்து வந்து ஒண்ணு, காற்று வழியா தானே நமக்கு மனம் வருது. மனமோ, நாற்றமோ எதுவுமே வந்து நமக்கு இந்த காற்று வழியா தானே வருது. இப்ப எது? அப்ப வாசனை கொண்டு வர்றது வேற காத்து, நாத்தம் கொண்டு வர்றது வேற காத்தா? இல்ல. ஒரே காத்து தானே. காத்தோட தன்மை என்ன அப்படின்னா, எதன் மேல படுதோ அதோட தன்மைய கொண்டுட்டு வரும். இப்ப பூக்கள் மேல பட்டுச்சுன்னா, அது அந்த பூக்களோட தன்மை என்ன? வாசனை. அந்த தன்மைய கொண்டுட்டு வரும். அதே ஒரு டிட்ச் மேல அந்த காத்து வந்துச்சுன்னா, அதோட வாசனைய தாங்கிக்கிட்டு, அதோட தன்மைய தாங்கிக்கிட்டு வெளியில வருது. இப்ப நம்ம காத்து மேல தப்பு சொல்ல முடியுமா? இல்ல நம்ம மூக்கு மேல தப்பு சொல்ல முடியுமா? இல்ல இது என்ன ஒரு கெட்ட வாடையா மூக்குள்ள வருது. நம்ம மூக்க பொத்திக்கணும். மூக்கு மூக்கு மேல இதான் மிஸ்டேக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே வாசனை குடுத்த. இப்ப என்ன கெட்ட வாசனைய குடுக்குற அப்படின்னு மூக்கு மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. காத்து மேலயும் தப்பு சொல்ல முடியாது. அந்த காத்து படுற தன்மைகள், பொருளோட தன்மை தான் காரணம். இதே தான். சில மனிதர்கள பார்த்தா நமக்கு புடிக்கும். சில மனிதர்கள வந்து காரணமே தெரியாம அவங்கள்ட்டேருந்து நம்ம விலகி போவோம். இதுக்கு வந்து 2 காரணம் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, வெளியில நல்ல எண்ணங்களா அவங்க பேசலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணங்களோட தொகுப்பா அவங்க இருப்பாங்க. அந்த கெட்ட எண்ணங்களோட தொகுப்பா இருக்கும் பொழுது, அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் வருமா? நெனச்சு பாருங்க. வராது. ஏன்னா என்ன உள்ள இருக்குதோ அதுதானே வரும். அப்ப அவங்கள்ட்டேருந்து நம்ம நல்ல எண்ணங்களையோ, நல்ல வார்த்தைகளையோ நாம எதிர்பார்க்க முடியாது. அதே மாரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு மாரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வா. அவங்க கொஞ்சம் அவங்களோட கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு வச்சுங்க. கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டேருந்து வர வார்த்தைகள் வந்து நமக்கு ஆறுதலாவும், நமக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுக்கக்கூடியதாவும் இருக்கும். அவங்க உள்ளுக்குள்ள என்னன்னா, அவங்கள்ட்ட நல்ல எண்ணங்களோட தொகுப்பு இருக்கும். அதனால அதுலேருந்து வர வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளா இருக்கும். இத இப்பதான் வந்து நம்மளோட கேரக்டர் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுக்கு பேஸான காரணம் என்னன்னா, நம்மளோட எண்ணங்கள் தான். இததான் வந்து "மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு" இததான் சொல்றாங்க. சரி, நல்லவங்க, கெட்டவங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து நம்ம சாதாரணமா நிக்கிறோம்னு ஆப்போசிட் சைடா 2 பேர் நம்ம நிக்கிறோம். இப்ப நம்ம வலது கைய நீட்டணும் அப்படின்னம்னா, நீங்களும் வலது கைய நீட்டுனாங்கன்னா, நம்மளோட வலது கையும், அவங்களோட வலது கையும் ஒண்ணா இருக்குமா? ஒரே டைரக்ஷன்ல இருக்குமா? அது வேற அவங்களோட வலது கை வேற டைரக்ஷன்ல இருக்கும். நம்மளோட வலது கை வேற டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப வலது கைங்கிறது ஒண்ணுதான்.
அவங்களும் வலது கையை தான் நீட்டியிருக்காங்க. நாமளும் வலது கையை தான் நீட்டிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, நம்மளோட வலது கை நீட்டி இருக்க பக்கம் அவங்களோட இடது கை இருக்கு. அவங்களோட இடது கை இருக்க பக்கம் நம்மளோட வலது கை இருக்கு. அதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இப்படிதான் நம்ம ஒருத்தவங்களோட பார்க்குற பார்வை வந்து இப்படிதான் வேறுபடும். ஒரு விஷயம் நமக்கு நல்லதா படும். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது தவறானதா படும். கெட்டதா படும். தேவையில்லதா நினைக்க தோணும். அதே மாரி அவங்களுக்கு படுறது நாம நினைப்போம். இப்ப இது எப்படி வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு பயோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பயோமேக்னட்டிசம் நம்மகிட்டேருந்து வெளியில வர பயோமேக்னட்டிசமும், அவங்கள்ட்டேருந்து வெளியில வர அவங்களோட பயோமேக்னட்டிசமும் ஒத்து வரலைன்னா, காரணமே இல்லாம அவங்கள புடிக்காது. காரணமே இல்லாம அவங்கள புடிக்காது. ஒருத்தவங்கள நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம நம்ம இருக்கமான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா, அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப புடிக்கும் நமக்கு. அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். அவங்க நம்மள பார்க்குறாங்களோ, பார்க்கலையோ, நாம அவங்கள பார்ப்போம். எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். யாரோ ஒருத்தர் புடிச்சிருக்கும். காரணமே இல்லாம, யாரோ ஒருத்தர புடிக்காம போகும். காரணமே இல்லாம. இதுக்கு காரணம் என்ன? நம்மளோட எண்ணங்கள்லேருந்து வர அந்த ஆற்றல் அவங்களோட எண்ணங்களோட ஒத்துப்போகல. அப்ப ஒருத்தவங்கள புடிக்குது, புடிக்காது, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க இப்படின்னு அத தீர்மானிக்க வைக்கிறதே வந்து இந்த எண்ணங்கள் தான். சாதாரணமா நம்ம எண்ணங்கள நெனச்சிடவே முடியாது. ஏன்னா, ஒரு எண்ணத்த விதைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அது எங்க சுத்தியாவது, எப்படி சுத்தியாவது அது வந்து ஒரு பிரதிபலிச்சே தான் ஆகும். எங்கேருந்து புறப்பட்டுச்சோ, அந்த இடத்துக்கு திருப்பி வந்தே தீரும். அது நம்மகிட்டேருந்து புறப்பட்டுச்சுன்னா, நம்மகிட்ட வந்தே தான் தீரும். அதான் சொல்றாங்கல்ல, அ "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்னு சொல்றாங்கல்ல. நமக்கு அது வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாம கூட பண்ணியிருக்கலாம். ஐயோ! அப்ப ஒரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து முரண்பாடா நடக்கும் பொழுது, முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம எண்ணத்த வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். எதுலயாவது நம்ம தவறு இழைச்சுட்டோமா? தெரிஞ்சு பண்ணியிருக்கோமா? தெரியாம பண்ணியிருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா நம்மளோட எண்ணத்த ஆராய்ச்சி பண்ணாவே நம்ம அத கண்டுபிடிச்சிடலாம். அவ்ளோ பவர் இந்த எண்ணத்துக்கு இருக்கு. எண்ணத்தினால எதையும் முடியும். இன்னைக்கெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அ இப்ப இப்போ வந்து உணர முடியலைனாலும், அந்த காலத்துல சித்தர் பெருமக்கள்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, இன்னொரு இடத்துல நடக்கிறத இங்க சொல்லுவாங்களாம். "பாரு, இப்படிதான் நடக்கும் பாரு" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அவங்களோட எண்ணத்துக்கு வந்து அவ்ளோ வலிமை இருக்குது. அப்புறம் இது நடக்கும். இந்த ஞானிகள்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப நம்ம சொல்ற வார்த்தைக்கும், ஞானிகள் சொல்ற வார்த்தைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நம்ம நடக்கும்னு சொல்லுவோம். சோதனைக்குன்னு அது நடக்காது. நம்ம நடக்காதுன்னு சொல்லுவோம். நம்மள வெறுப்பேத்துறதுக்குன்னே சில விஷயம் நடந்து தீரும். அப்ப நம்மளோட வார்த்தைகள் வந்து பலிதமாக மாட்டேங்குது. ஆனா, ஞானியோட வார்த்தைகள் வந்து என்னதுன்னா, பலிதமாகுது. அவங்க என்ன சொன்னாங்களோ, அது நடக்குது. என்ன வித்தியாசம் அப்டின்னம்னா, எண்ணம் தான். அவங்க என்னன்னா, ஒரு எண்ணத்த விதைக்கிறதுக்கு முன்னாடி அத நல்லா ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த எண்ணம் நல்ல எண்ணமா? கெட்ட எண்ணமா? இந்த எண்ணம் வந்து நமக்கு தேவையா? தேவையில்லையா? இந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சு. இந்த எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்டின்னா, எனக்கு நல்லது நடக்குமா? அப்படின்னு மட்டும் யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கும் இந்த எண்ணத்தினால கெடுதல் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா ஞானிகள் இருப்பாங்க. அப்படி யோசிச்சு தான் ஒரு எண்ணத்தையே போடுவாங்க. அவங்க மனசுல அந்த எண்ணத்தையே கொண்டு வருவாங்க. அப்படி இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சு, முரண்பாடு தெரிந்துச்சுன்னா, அந்த எண்ணத்த அழிச்சிருவாங்க. அந்த எண்ணத்துக்கு வந்து உயிர் கொடுக்கவே மாட்டாங்க. அத அப்படியே அடியோட அத வந்து மறந்துருவாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு எண்ணத்த கொண்டு வந்துருவாங்க. அப்படி யோசிச்சு, யோசிச்சு பண்ணும்பொழுது, அதே மாதிரி நம்ம அந்த சொல்லுவாங்கல்ல, எண்ணம், சொல், செயல். என்ன என்ன எண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் சொல் வரும். நம்ம மனசுலேருந்து, நம்ம வாயிலேருந்து வர வந்து சொல் வரும். என்ன சொல் வருதோ, அதுதான் வந்து செயலாகும். அப்ப இதுக்கெல்லாம் அவங்க பயப்படுவாங்க. நம்ம என்ன எண்ணிட்டோமோ, இது நல்லதா இருக்குமோ, கெட்டதா இருக்குமோ? கெட்டதா இருந்துச்சுன்னா வேண்டாம். எண்ணத்திலேயே நம்ம அழிச்சிருவோம். அத வந்து சொல்லவும் வேண்டாம், செயலுக்கும் கொண்டு வர வேண்டாம். அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க.
இப்ப அந்த மாரி யோசிச்சு 3 காலத்தையும் யோசிப்பாங்க. இந்த செயல் ஒரு எண்ணம் வந்திருக்குது. நமக்கு இந்த எண்ணத்த வந்து நம்ம சொல்லி அது செயலா ஆனுச்சுன்னா, இது மாதிரி ஏதாவது சொல்லி செயலான அனுபவம் ஏதாவது முன்னாடி காலத்துல நடந்திருக்கா? அதாவது வந்து ஆ முற்காலம் நம்ம இப்ப நிகழ்காலத்துல இருந்தோம்னா, நம்மளோட முன்னாடி இறந்த காலத்துல ஏதாவது நடந்திருக்குதா? அப்படின்னு திங்க் பண்ணி பாப்பாங்க. அப்புறம் இப்ப நடந்துச்சுன்னா, அது நல்லதா, கெட்டதான்னு அடுத்து திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து எதிர்காலத்துல இந்த எண்ணத்தினால நமக்கோ, பிறருக்கோ துன்பம் வருமா? இல்ல நல்லது நடக்குமா? ஏதாவது கெடுதல் வருமா? அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க ஒரு வார்த்தையா இருந்தாலும் திருவார்த்தையா சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து பலிதமாயிரும். செயலுக்கும் வந்துரும். காரணம், அந்த எண்ணத்த வந்து அவங்களும் அவ்ளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணதுனால தான் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க, செஞ்சாங்க. அதனால தான் அது வந்து என்னைக்குமே மாறாத ஒரு சத்திய வார்த்தைன்னு சொல்றோம். ஞானிகளோட சத்திய வார்த்தைன்னு சொல்றோம். இந்த எண்ணத்துக்கு வந்து ரொம்ப பெரிய வலிமை இருக்குது. நம்ம வந்து நம்மள உயர்த்தவும் செய்யும், நம்மளோட தாழ்த்தவும் செய்யும். இப்ப சாதாரணமா பெண்களுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, அ ஒரு தன்னை அழகுபடுத்திக்கிறதுல எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். அ அது சில பெண்களுக்கு கூடுதலா இருக்கும், குறைவா இருக்குமே ஒழிஞ்சு, எந்த பெண்ணுக்குமே தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்குள்ள ஆசை இல்லன்னு சொல்லவே முடியாது. நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதோட அளவு தான் கூடுதல், குறைவு இருக்கும். நல்லா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். நமக்கு புடிச்ச கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். நமக்கு புடிச்ச மாரி பொட்டு வச்சுட்டு, நமக்கு புடிச்ச மாரி எல்லாமே நமக்கு புடிச்ச மாரி பண்ணிட்டு போவோம். ஒரு ஒரு ஃபங்ஷனுக்கு போவோம். சின்னதா தான் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "நீ இந்த இதுக்கு பதிலா இதுக்கு வேற மேட்சிங் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பதிலா இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இது ஏனோ உனக்கு ஒரு சின்ன டல் லுக்கா தெரியுது." சின்னதா தான் ஒண்ணு சொல்லுவாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, அப்படியே உற்சாகம் அப்படியே வடிஞ்சு போயிரும். நம்ம முகமே தொங்கிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுலயுமே வந்து நமக்கு வந்து நாட்டம் இல்லாம போயிரும். சின்ன வார்த்தை தான். அந்த வார்த்தையோட நம்ம போராட நமக்கு வந்து பழகல அதிகமா. ஏன்னா, அவங்களோட எண்ணத்த வந்து சொல்லிட்டாங்க. அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்கங்க, டோட்டலா நம்ம உடம்பு, மனசு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். அப்படியே என்னது காத்து போன பலூன் மாரி அப்படியே அடங்கிருவோம். அந்த இடத்துல நமக்கு கான்ஃபிடென்ட் போயிரும். இல்ல. எனக்கு இது நல்லா தான் இருக்குது. இதுக்கு இந்த மாரி சொல்றதுக்கெல்லாம் வந்து நெறைய அனுபவம் பட்டு, நெறைய குட்டுப்பட்டு வந்தா, நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. எனக்கு பிடிச்சத நான் பண்ணிட்டு போறேங்கிற அந்த பக்குவம் வர வரைக்கும், அடுத்தவங்களோட எண்ணம் வந்து நம்ம மனசையும், உடலையும் குறுக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பயில்வான் இருந்தாராம். இந்த பயில்வான் வந்து அந்த ஊர்ல வந்து அ ரொம்ப ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. அவர வந்து எதுக்குறதுக்கு ஆளே இல்ல. உடலாலும் பலசாலி. அ அதனால யாருமே அவர எதிர்க்க முடியல. பயந்துகிட்டாங்க. எல்லாருக்குமே அவர பயந்துகிட்டாங்க. என்னதான் ஆனா அவரு செஞ்சது எல்லாமே கெடுதலாவே செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா எதிர்த்து கேட்க முடியல. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு இவங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது, அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஞானி, ஒரு முனிவர் வராரு. முனிவர்ட்ட வந்து, "என்னப்பா எல்லாருமே ஒரு சோகத்துல இருக்கீங்க உங்க ஊர்ல. என்னது சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பொதுவான பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. "எங்களுக்கு இந்த மாதிரி வந்து அ ஒருத்தர் இருந்துகிட்டு இந்த மாரி எல்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கிறாரு. அவர் செஞ்சது கெட்டதாவே இருந்தாலும், எங்களால அத எதிர்த்து கேட்க முடியல. அ பயமா இருக்குது. அவரால உடல் ரீதியா எங்களால வந்து அவர ஜெயிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவாரு. அதனால நாங்க கேட்க பயந்துட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது குருவே? நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்படின்னு ஒரு சில விஷயங்கள அவங்களுக்கு சொல்றாரு. ஆ காலையில அந்த மாரி ஒரு பயில்வான் வந்து வீட்ட விட்டு வெளியில வராரு. கொஞ்ச தூரம் அவர் வீட்ட விட்டு வெளியில வரும்போது, ஒருத்தர் கேட்கிறாரு, "தம்பி நல்லா இருக்கியாப்பா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஓ! நல்லா இருக்கிறேனே" அப்படின்னு சொல்றாரு. அப்பவே என்ன எப்பவுமே நம்மள நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாரு. இவரு என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கிறாரு. அப்படின்னு நினைச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனோனே இன்னொருத்தர் ஒரு ஆப்போசிட்ல வராரு. "ஏன்பா தம்பி நல்லா தானே இருக்க? எப்போதும் நல்லா இருப்ப. இன்னைக்கு என்ன ஏதோ கொஞ்சம் டல்லா இருக்க மாரி தெரியுது." அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் இவரு ஒண்ணும் சளைக்கல. "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. நான் டல்லாலாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரு அத்தோட போயிடுறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போறாரு. போனோனே அவரு கேட்கிறாரு இன்னொருத்தர் கேட்கிறாரு. வேற ஒரு ஆளு.
கேட்குறாரு. "ஏன்ப்பா உடம்பு சரியில்லையாப்பா?" அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இது! பேசாதவங்கலாம் நம்மகிட்ட பேசுறாங்க. பயந்துகிட்டு இருக்கவங்கலாம் நம்மள்ட்ட வந்து கரிசனமா கேட்குறாங்க. உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. அவர்ட்டயும் வந்து, "இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்கு. உடம்புக்குலாம் ஒண்ணும் பண்ணல." அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோனே, "தம்பி ரொம்ப சோர்வா தெரியுறியேப்பா! என்ன காரணம்? ஏதாவது முடியலையா உடம்புக்கு? சொல்லுப்பா" அப்படிங்கிறாங்க. லைட்டா இவருக்கு டவுட் வருது. ஏன்னா, இல்ல வரிசையா பார்க்குறவங்களலாம் நம்ம கேட்குறாங்க. நமக்கே தெரியாம ஏதாவது வந்து உடம்புக்கு பண்ணுதா? இல்ல நம்ம உடம்போ, நம்மளோட முகமோ ஏதாவது வாட்டமா இருக்கா என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா, ஒருத்தர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. "தம்பி பார்த்து போப்பா! ரொம்ப இதா இருக்கிற. நான் வீட்ல ஏதாவது கொண்டு வந்து விடவா? என்ன இப்படி டல் ஆயிட்டேன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப கரிசனம் காட்டுறாரு. இவரு அதுக்கப்புறம் போகவே இல்ல தெருவுக்குள்ள. ஊருக்குள்ள போகவே இல்ல. வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு கண்ணாடிய பார்க்குறாரு. "நல்லா தான் இருக்கிறேன். ஆனா ஏன் இந்த மாரி எல்லாரும் சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கொஞ்ச நேரம் வெளில போக வேணாம். படுத்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுக்குறாரு. படுத்தோனே அவருக்கு உடம்பெல்லாம் முறிக்குது. கை காலெல்லாம் வலிக்குது. அ முகமே அப்படியே தொங்கி போயிருச்சு. காரணமே இல்லாம எந்த ஒரு ரீசனும் இல்ல. கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்து உடம்பே முடியாம போயிருச்சு. அப்புறம் வீடு தேடி ஒருத்தர் வராரு. "தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? உடம்பு சரியில்லையா? நான் வேணா டாக்டர கூட்டிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவரு டாக்டர கூட்டிட்டு வந்துட்டாரு. டாக்டர கூட்டிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, "தம்பி உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா உங்க உடலுக்கு வந்து நெறைய நீங்க வேல குடுத்துட்டீங்க. அதனால உங்களோட உடல் வந்து இப்ப ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. அந்த உடலுக்கு வந்து ஓய்வு குடுக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும். அ இதே நிலைமையில போனீங்கன்னா, உங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிரும்." அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பேருக்கு ஏதோ மாத்திரை எழுதி குடுத்துட்டு அவரு போயிடுறாரு. இவரு அந்த மாத்திரைய சாப்பிடுறாரு. நோயாளியாவே ஆயிட்டாரு. ஆனா, அவருக்கு ஒண்ணுமே இல்ல உடம்புல. நல்லா தான் இருந்தாரு. நல்லா தானே எந்திரிச்சு வெளில போனாரு. நல்லா தான் இருந்தாரு. இவரு இவரு நடந்து ஒவ்வொருத்தவங்க தான் கேட்டாங்கல்ல. இது எல்லாமே அவரோட மனச பாதிச்சிருச்சு. இல்லாத ஒரு வியாதிய தனக்கு இருக்கிறதா மத்தவங்க சொன்னத ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஆ "அடி மேல அடி போட்டா அம்மியும் நகரும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி அந்த எண்ணத்த ஒவ்வொருத்தரும் போட அவரு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டாருன்னா நம்பிட்டாரு. "அடடா! நமக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாரு. நல்லா இருந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? உடல் சீக்கா மாறிட்டாரு. எவ்வளோதான் ஒரு உடல் ரீதியா ஒரு ஒரு பெரிய பலசாலியா இருந்தாலும், மனதுனால அவரு வீக் ஆயிட்டாருன்னா, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போயிரும். அந்த முனிவர் சொன்ன ரகசியம் இதுதான். நீங்க உடலால அவர வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஓகே. அவரோட பலசாலி, உடல் பலசாலி இங்க யாரும் இல்ல. ஆனா, அவர மன ரீதியா அவர வந்து நீங்க பலவீனமாக்கலாம். பலவீனமாட்டா ஆட்டோமேட்டிக்கா அவர் உடல் சோர்ந்து போயிரும். அததான் அந்த ஊர் மக்கள் செஞ்சாங்க. என்னாச்சு? அவர் வந்து படுக்கை நோயாளியாவே ஆயிட்டாரு. அப்ப எவ்ளோ பெரிய மனுஷனையும் இந்த மனசு அப்படிங்கிறது ஒண்ணு கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எதுவுமே நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த எண்ணம் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதே எண்ணத்த உயர்த்தவும் முடியும். எப்படின்னா, எப்பவுமே இந்த நம்ம நமக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஆறுதலான வார்த்தையோ, ஒரு உற்சாகம் ஊட்டுற வார்த்தையோ நமக்கு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு நம்ம வந்து உற்சாகமாயிருவோம். முடியாது, உன்னால தான் முடியும் அப்படின்னாங்கன்னா, நம்ம வீம்புக்காவது செஞ்சுருவோம். நமக்கு நம்மள செய்ய வச்சது என்னன்னா, அவங்களோட எண்ணம் தான். அந்த எண்ணத்தோட அந்த வலிமை தான் வந்து நம்மள செய்யவும் வைக்கும், செய்ய முடியாமலும் போக வைக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் வந்து இந்த எண்ணத்துக்கு இருக்கு. அதான் சொல்லுவாங்க, "எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளி." ஒரு சின்ன கோடு தான். ஒரு சின்ன புள்ளி தான். இந்த புள்ளியில தான் வந்து ஒரு எண்ணம் வந்து ஆரம்பிக்கும். அந்த அந்த எண்ணம் எழுந்து, இயங்கி, அது முடிவெடுற எண்ணம் பார்த்தீங்கன்னா, அகண்டாகாரம். இந்த பறந்து வெளியில வந்து அந்த எண்ணம் வந்து பதிய ஆரம்பிச்சுரும்.
இப்ப இந்த எண்ணம் வந்து தனிப்பட்டவரோட எண்ணங்கள் தான் வந்து இந்த சமுதாயத்த வந்து பாதிக்குமா அப்படின்னா, கூட்டான ஒரு எண்ணங்கள் கூட வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லதும் நடக்க வைக்கும், கெட்டதையும் நடக்க வைக்கும். தனி மனுஷனுக்கு மட்டும் தான் நல்லது, கெட்டது வர வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு போயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, மழை வேண்டி வரும். மழை வேண்டி யாகம் பண்றாங்க. மழை பெய்யுது. உண்டா? இல்லையா? பண்றாங்க. மழை வேண்டி யாகம் செஞ்சாங்க அப்படின்னா, அன்னைக்கோ, இல்ல மறுநாளோ, இல்லையோ அந்த இடத்துல வந்து மழை பெய்யும். என்ன அங்க மாயாஜாலம் நடந்துச்சு? ஒண்ணுமில்ல. எண்ணம் தான். ஒருத்தரோட எண்ணத்துக்கே இவ்ளோ வலிமை இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு 100 பேரு, ஒரு 200 பேரு, 300 பேரு வந்து ஒரே எண்ணம் தான் இருக்கும். அந்த யாகம் பண்ற வரைக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கும். என்னன்னா, இந்த யாகம் பண்ணி முடிஞ்சோனயே மழை வந்துரும். இந்த யாகம் பண்ணிட்டோம், மழை வந்துரும். யாகம் பண்ணிட்டோம், ஆனா இனிமே மழை பெய்யாம இருக்காது. எப்படியும் மழை பெஞ்சிரும், பெஞ்சிரும், பெஞ்சிரும்ன்ட்டு அந்த அவங்க எண்ணம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வலிமை வந்து மழைய கூட வர வைக்கும். அவ்வளோ ஒரு வலிமை வந்து இந்த எண்ணத்துக்கு வந்து உண்டு. அதான் வந்து எண்ணம் தான் எல்லாமே. ஆனா, இந்த எண்ணம் தான் எல்லாமே அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அ நல்லது, கெட்டது நம்மளோட நம்மளோட நல்லது, கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து நம்மளோட எண்ணம் தான் அப்படிங்கும்போது, யார் மேல நம்ம தப்பு சொல்ல முடியும்? நம்மளோட எண்ணங்கள் தானே! "நீ என்ன ஆகணும்னு நீ நினைக்கிறியோ, அதுதான் ஆகுவாய். நீ எதை ஆக வேண்டுமாக என்று நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகுவாய்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன மாரி எண்ணம் போடுறியோ, அத மாரி தான் உன்னோட வாழ்க்கை வந்து அமையும். நமக்கு இந்த பெரியவங்கலாம் நம்மள சொல்லியிருக்காங்கல்ல, "நீங்க மாலை நேரத்தில வந்து எதுவும் நீ பேசாத. அ அப்படி நல்லது மட்டும் பேசு. கெட்டது எதுவும் பேசாத." தபாஸ்துங்கிற ஒரு தேவதை இருக்குது. அது என்ன சொல்லும்? அப்படியே ஆகட்டும்னு சொல்லிரும். அதனால வந்து என்ன நீ வந்து எதுவும் பொழுது வச்ச நேரத்தில எதுவும் அபசகுனமா எதுவும் பேசாதீங்க. நல்லதே பேசுங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்திலேருந்தே இந்த நம்பிக்கை உண்டு. என்ன சொல்றோமோ அது பலிக்குங்கிற நம்பிக்கை வந்து அந்த காலத்திலேயே உண்டு. அதனால தான் வந்து ஆ சொல்றாங்க. நல்லது பேசுங்க, நல்லது நினைங்க, நல்லது பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா. நமக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு. அந்த எண்ணங்கள் வழியா நம்ம மனசு போயிருச்சு. ஆ ஆனா இப்ப தெரியுது. நமக்கு வந்து, ஐயோ! நம்ம இப்படியெல்லாம் நெனச்சிருக்க கூடாதோ! நம்ம இப்படி நெனச்சதுனால தான் நமக்கு நடந்துச்சோ! அப்படின்னு வந்து நம்ம இப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்க. என்ன பண்றது? நெனச்சது நெனச்சதா தான் ஆயிடுச்சு. அத ஒண்ணும் புடுங்க முடியாது இல்லையா? அது வேரோட புடுங்கி வெளியிலயாவா நம்ம எடுத்து போட முடியும்? சொல்லுவாங்கல்ல, பாவம், புண்ணியம் வந்து அதாவது பாவம் பாவ கணக்கு, புண்ணிய கணக்குன்னு ஒரு ஒரு பெரியவங்க சொன்னதுதான். பாவ கணக்கு, புண்ணிய கணக்குன்னு அப்படியே எழுதிட்டே வருவாங்க. அப்ப வந்து உனக்கு எப்ப வந்து இந்த பாவ கணக்கு எந்த பாவ கணக்கும் அதாவது நம்ம எந்த கெ கெட்ட செயல் செஞ்சோமோ, அதுக்குரிய பலன நம்ம அனுபவிக்காம இருக்கவே முடியாது. அதே மாதிரி என்ன நல்ல செயல் செஞ்சாலும், அதுக்குரிய பலன அனுபவிக்காமலும் நம்மளால இருக்க முடியாது. அப்ப என்ன தெரிஞ்சோ, தெரியாமலோ ஒரு கெடுதலா ஒரு எண்ணத்த போட்டுட்டோம். அந்த கெடுதலா ஒரு வார்த்தைய சொல்லிட்டோம். கெடுதலான ஒரு செயல் செஞ்சுட்டோம். நடந்து முடிஞ்சுது. அத திருப்ப முடியாது. இந்த பரிகாரம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதுக்குரிய தண்டனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா என்னன்னா, மறுபடி தப்புன்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இப்ப இந்த நல்ல எண்ணங்கள போட என்ன ஆகும் அப்டின்னா, அந்த அந்த அதோட அழுத்தம், அதோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்களோட தாக்கம் அதிகமாக, இந்த கெட்ட எண்ணங்களோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப ஒண்ணுமில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லது நல்ல தண்ணி ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் வச்சிருக்கோம். ஆ உப்பு தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கோம். உப்பு தண்ணி வந்து ஒரு 1/2 பாட்டில் இருக்குது. அப்ப அந்த 1/2 பாட்டில்ல இருக்கும்போது 1/2 பாட்டில் இருக்கிற வரைக்கும், அந்த உப்பு தண்ணி மட்டும் தான் இருக்குது. அந்த 1/2 பாட்டில் இருக்கும்போது, கொஞ்சமா நம்ம நல்ல தண்ணீய கலக்குறோம். கொஞ்சமா நல்ல தண்ணீய கலக்குறோம். அப்ப அந்த நல்ல தண்ணீய கலக்கும்போது, அந்த உப்பு தண்ணியோட அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் இல்லையா? உப்பு தண்ணிய தனியா நம்ம பிரிச்சு எடுக்கல. இப்ப இந்த டேங்க் இருக்குன்னு வச்சுங்க. டேங்க்ல நல்ல தண்ணி வரலைன்னா, நம்ம வந்து உப்பு தண்ணி வாங்கி ஊத்துறோம். ஒரு டேங்க் ஃபுல்லா உப்பு தண்ணி வாங்கி ஊத்திட்டோம். உப்பு தண்ணி கொஞ்சம் புழங்க ஆரம்பிச்சுட்டோம். அதாவது ஒரு 1/4 டேங்க் வந்து உப்பு தண்ணி புழங்க ஆரம்பிச்சுட்டோம்.
அப்புறம் நல்ல தண்ணி வந்துருச்சு. நல்ல தண்ணிய அந்த டேங்குக்குள்ள விடுறோம். இப்ப 3/4 டேங்க் நல்ல தண்ணி இருக்கு. 1/4 டேங்க் 3/4 டேங்க் உப்பு தண்ணி, 1/4 டேங்க் வந்து நல்ல தண்ணி இருக்கு. அப்ப இந்த உப்பு தண்ணியோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும். கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உப்பு தண்ணிய தனியா பிரிச்சு எடுக்கல. ஆனா, அதோட எத கலக்க விட்டுருக்கோம்? நல்ல தண்ணிய கலக்க விட்டுருக்கோம். தாக்கம் குறையும். சரி. இன்னும் ஒரு 1/4 டேங்கு காலியா போயிருச்சு. மறுபடியும் அந்த ஒரு 1/4 டேங்க் நல்ல தண்ணியையே விடுறோம். நல்ல தண்ணீய விடும்பொழுது, அப்பப்ப பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு தண்ணியோட தாக்கம் வந்து பாதியா குறைஞ்சிரும். இப்பயும் நம்ம கெட்ட தண்ணிய அந்த உப்பு தண்ணிய தனியா பிரிச்சு எடுக்கல. நல்ல தண்ணிய வந்து உள்ள கலக்கியிருக்கோம். அதிகமா கலக்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா, 3/4 டேங்குல 3/4 பங்கு வந்து நல்ல தண்ணியும், 1/4 பங்கு உப்பு தண்ணியும் இருக்கும். இன்னும் தாக்கம் குறையும். ஒரு கட்டத்துல முழுசாவே நல்ல தண்ணி விடும்பொழுது, அந்த உப்பு தண்ணியோட தாக்கமே நமக்கு தெரியாம போகும். இப்ப நம்ம கெட்ட எண்ணத்த நம்ம பிரிச்சா நம்ம எடுக்க முடியும்? நம்மளோட அந்த பலன் நம்ம அனுபவிச்சு தானே ஆக முடியும். நம்ம பிரிச்சு எடுக்க முடியல. ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன போடுறோம்? நல்ல எண்ணத்தையே போட ஒரு கட்டத்துல நாமளா இந்த கெட்டது நெனச்சோம். நாமளா இப்படி கெட்டது செஞ்சோம். நாமளா இப்ப கெட்டது வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது மறைஞ்சு போயி, இந்த நல்ல எண்ணங்கள போட நம்மளோட கேரக்டரே மாறிடும். சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வாட்ச் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு. WATCH வாட்ச் அங்க ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்டுக்கு தனித்தனியா பிரிச்சு சொன்னோம்னா, Wக்கு வந்து வேர்டு, ஏக்கு வந்து ஆட்டிட்யூட், சிக்கு வந்து கேரக்டரு, ஹெச்சுக்கு வந்து ஹேபிட். இப்படி தனித்தனியா இருக்கும். அப்போ வந்து இந்த வாட்ச் ஒரு ஒருத்தவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய பழக்கவழக்கம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதர். இந்த இத்தனையும் சேர்ந்தது தான் நம்ம டிக்ளேர் பண்றோம்ல ஒருத்தவங்கள. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்றோம்ல. எப்படி டிக்ளேர் பண்றோம்? இப்ப இத வச்சு தான். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்றாங்க, அவங்களோட நடவடிக்கை சில பேர் வந்து சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது வந்து அவங்கள வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆமா, இவங்க இப்படிதான் வாய்க்கு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அது மாரி அவங்க நடக்குறாங்களான்னு பார்த்தா, அவங்க நடக்க மாட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வார்த்தைக்கு நம்ம மதிப்பு குடுக்க மாட்டோம். என்ன சொல்றாங்களோ, அதுபடி யாரு செய்றாங்களோ, அவங்க வார்த்தைக்கு தான் நம்ம மதிப்பு குடுப்போம். ஏன்னா, அந்த எண்ணம் அவங்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல எண்ணத்த சொல் வடிவில வந்துச்சு. அந்த சொல் வந்து செயலானுச்சு. செயலானோன நம்மளோட நம்மளோட கேரக்டர் வந்து உருவாயிடுச்சு. நாம இப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உருவாயிடுச்சு. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாரி தான் நம்மகிட்ட நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கிறது. நம்ம குடும்பத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. ஒரு சமுதாயத்துல நமக்கு ஒரு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கிறது. எல்லாமே வந்து இந்த எண்ணம் தான். இந்த எண்ணத்த வச்சு தான் எல்லாமே நடக்குது நம்ம லைஃப்ல. சாதாரணமா அ நான் சொல்லுவாங்க. அ சபையில இருக்கும் பொழுது, ஒரு பெரிய சபையில இருந்தோம்னா, அப்ப வந்து நாவடக்கம் வேணும். அதே மாரி நம்ம தனியா இருந்தோம்னா, நம்மளோட மன அடக்கம் வேணும். எண்ண அடக்கம் வேணும். நம்ம தனியா தான் இருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு கன்னா பின்னான்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு நம்ம இருக்க முடியாது. தனிமையில இருக்கும் பொழுது, எண்ண அடக்கங்கிறது ரொம்ப முக்கியம். நெனச்சு தான யாருக்கு தெரிய போது அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமா நம்ம நெனைக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில நம்ம நெனைக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து, நம்மளையும் அறியாமல சொல் வடிவில வந்து, நம்மளையும் அறியாமல அது செயலாக்கிரும். செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஐயோ! எப்படி செஞ்சேன்னே தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டேன். எப்படி செஞ்சேன்னே தெரியல. நெறைய நம்ம இந்த இந்த டயலாக்க நம்ம நெறைய சொல்லுவோம். நான் சொல்லணும்னு நெனச்சு சொல்லல. நான் செய்யணும்னு நெனச்சு செய்யல. அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அதுக்கு உள்ளார்ந்த காரணம் என்னவா இருக்குன்னா, எப்பயாவது ஒரு வாட்டி அந்த எண்ணத்த நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ அந்த எண்ணத்த நம்ம போட்டுருப்போம். அதுதான் நமக்கே தெரியாம சொல்லாவோ, செயலாவோ வந்து நமக்கு வந்து அது ஒரு வேள இது வந்து நல்ல எண்ணத்த போட்டோம்னா, நம்மளுக்கே அறியாம, ஐயோ! நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி குடுக்கும். அந்த எண்ணம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லது நெனச்சுட்டோம். அது எப்பயோ செயலுக்கு வந்துருச்சு. செயலுக்கு வந்துச்சுன்னா, நம்ம சொல்லுவோமே, எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நான் வந்து எனக்கு கிடைக்கும்னு நெனைக்கவே இல்ல. ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி நான் செய்யணும்னு நெனைக்கல. ஆனா நான் செஞ்சுட்டேன். தப்பு என் மேல தான் அப்படின்னு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து எண்ணம் தான். இது நம்ம தெரிஞ்சோ செய்றோமோ, தெரியாம செய்றோமோ, ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய வடிவமைக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் தான். அவ்வளோ ஒரு வலிமை இருக்கு. எண்ணத்த பத்தியெல்லாம் ஒரு
அது வந்து இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம பேசுற டாபிக்கே இல்ல. அது வந்து என்ன சொல்றது? நம்மள நம்மள வாழ்க்கைக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் பெற்று தர்றது நம்மளோட எண்ணம் தான். அதே மாரி எவ்வளோ பெரிய நிலையில இருந்தாலும், எண்ணம் மட்டும் சரியில்லாம போணுச்சுன்னா, அது எந்த அளவுக்கு நம்மள கீழ தள்ளிவிடும்னு நம்ம நெறைய பேர கண்கூடா நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து பார்த்தது மட்டும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தோட வலிமைய தெரிஞ்சுக்கிட்டு, அந்த எண்ணத்தோட உயர்வ தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்கள நம்ம போட்டா, கண்டிப்பா இந்த எண்ணத்தினால நம்மளோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்குங்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது. அப்படி ஒரு சிறப்பா வாழ்க்கை அமையும். நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கையோட சிற்பி. பேசிட்டே போலாம். நெறைய இருக்கு. எண்ணங்கள், எண்ணங்கள், எண்ணங்கள்னு போனா, அது அப்படியே தொடர்ந்துகிட்டே போகும் பாருங்க. சின்ன விஷயம் தான். நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. இந்த நெறைய காரணங்களால இந்த எண்ணங்கள் உருவாகும். நமக்கு ஒரு தேவைன்னா, ஒரு எண்ணம் உருவாகும். நமக்கு ஏதாவது ஒரு அது நம்ம தேவையே இல்லாம, நம்ம ஏதாவது ஒரு பழகியிருப்போம். ஓ! அந்த அந்த அது வந்து நமக்கு தேவையே இல்ல. அவங்க பழகுறாங்களேன்னு நம்ம அந்த பழக்கத்த பழகியிருப்போம். அதனால ஒரு எண்ணம் வரும். நமக்கு தேவையும் இல்ல, பழக்கமும் இல்ல. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த சூழ்நிலையினால ஒரு எண்ணம் வரும். இந்த சூழ்நிலையால நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். நம்ம சாதாரணமா அதாவது அடுத்தவங்க நம்மள தூண்டுவாங்க. இத செய்யின்னு தூண்டுவாங்க. இத செய்யாதன்னு தூண்டுவாங்க. நம்ம எண்ணங்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப வலிமையா இருந்தா மட்டும் தான், நம்மளால யோசிக்க முடியும். அ சொல்றேன் நானா போய் செய்யல. அவன் சொன்னான் நான் செஞ்சேன். நான் நான் இந்த மாரி ஆனதுக்கு காரணமே அவன் தான். இது நல்லதும் நடந்திருக்கும், கெட்டது நல்லது நடந்தா ஓகே. ஆனா அதே கெட்டது நடந்துச்சுன்னா, நாம தானே அதோட பலன்கள அனுபவிக்கணும். அதனால எப்போதுமே எண்ணங்கள்ல வந்து உறுதியா இருக்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல பழக்கவழக்கங்கள்ல இருந்தோம் அப்படின்னம்னா, அந்த எண்ணத்துல நம்ம உறுதியா இருக்கணும். யாருக்காகவும், எதுக்காகவும், என்ன சூழ்நிலைக்கு நமக்காகவுமே கூட அந்த நல்ல எண்ணத்த மாத்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோ, எதையோ நம்ம உருவாக்கவே கூடாது. தெரிஞ்சோ, தெரியாமலயோ ஒரு எண்ணம் வந்து ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு, கெட்ட செயல் செஞ்சுட்டோம்னா, அதுக்கும் ஒரு பிடிவாதம் வேணும். தெரிஞ்சோ, தெரியாமலோ எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வந்துருச்சு. இத நான் விட்டொழிச்சேன்னா, அது தொடரும். எண்ணங்கள் வந்து தொடரும். அத ஒண்ணு ஒண்ணு நெனச்சா அது திருப்பி, திருப்பி அதோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நல்ல எண்ணங்கள்ல உறுதியா இருக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பிடிவாதம் வேணுமோ, அதே மாரி கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் ஒரு பிடிவாதம் வேணும். இது எனக்கு வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் எனக்கு இது தேவையில்ல. இது எனக்கு வந்து நன்மைய குடுக்காது. எனக்கு வந்து எனக்கும் நன்மைய குடுக்காது, மத்தவங்களுக்கும் நன்மை குடுக்காது. அப்ப எதுக்கு எனக்கு இந்த எண்ணம்? அப்படின்னு கெட்ட எண்ணத்த விடுறதுக்கும் வந்து நமக்கு ஒரு ஒரு பிடிவாதம் வேணும். அதனால எண்ணங்கள்ல வந்து ரொம்ப நல்ல எண்ணங்கள தேர்ந்தெடுக்கும்போதும் சரி, எண்ணங்கள் சொல்லா வரும்போதும் சரி, செயலாக வரும்போதும் சரி, நம்ம மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருந்து அந்த எண்ணத்த வடிவமைக்க கத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை அந்த எண்ணம் மிக சிறந்த சிற்பியா இருந்து, நம்மள ரொம்ப அழகா நம்மள அ வடிவமைச்சிரும். நமக்கு எல்லாம் எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்குரிய மரியாதையும், மதிப்பும் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கும் நன்மையை பயக்கும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் நன்மையை பயக்கும். அத அத மாரியான எண்ணங்கள் வந்து நமக்குள்ள உருவாகணும் அப்படின்னு குருவையும், இறையையும் வணங்கிக் கொண்டு எனது சின்ன வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா.